காசிக்கு நிகரான காஞ்சிபுரம் அடுத்த கடம்பர் கோவில் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆவுடை நாயகி சமேத ஸ்ரீ கடம்பநாத சுவாமி திருக்கோயிலின் மகா கும்பாபிஷேகம் 21 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோயில் நகரம் என அழைக்கப்படும் காஞ்சிபுரம் மட்டுமல்ல, அதனை சுற்றியுள்ள கிராமப்புற கோயில்களும் மிகவும் புகழ்பெற்றவையாக அமைந்துள்ளன. அவ்வகையில் காஞ்சிபுரம் உத்திரமேரூர் சாலையில் வெங்கச்சேரி அடுத்த கடம்பர் கோயில் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கடம்பநாதர் திருக்கோயில் காசிக்கு நிகரான புகழ்பெற்ற சிவத்தலமாக விளங்கி வருகிறது. இந்த திருக்கோயிலில் கடந்த 2005ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி 3 நாட்களுக்கு முன்பு கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்றன. இதன் நிறைவாக இன்று காலை 6 மணி அளவில் மகா பூர்ணஹதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ராஜகோபுரம், மூலவர், அம்மன் உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகளுக்கான கலசங்கள் புறப்பட்டு மேளதாளங்கள் மற்றும் கைலாய வாத்தியங்கள் முழங்க திருக்கோயிலை வலம் வந்தன. பின்னர் சிவாச்சாரியர்கள் கோபுர கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் மேற்கொண்டு புனித நீர் ஊற்றினர். அப்போது நமச்சிவாய நமச்சிவாய என பக்தர்கள் பக்தி கோஷம் எழுப்ப மகா கும்பாபிஷேக விழா பக்தி பரவசத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாலாஜாபாத் கணேசன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் கோயில் பரம்பரை அறங்காவலர் புத்தளி ராஜசேகர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் உள்ளிட்ட அலுவலர்கள் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர்.